வணக்கம், நான் திருப்பு சக்தி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஹெட்ஃபோனுக்கு ஃபேக் சீரிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா டீடெயில் வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ தான் இது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் மோர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா டீடெயிலாக பாருங்க. ஏன் இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்ல போனீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற ஹெட்ஃபோன்ல நம்ம யூஸ் பண்ற ப்ராடக்ட் ஒரிஜினல் எது டூப்ளிகேட் எதுன்னு நம்மளாலேயே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்ல போனீங்கன்னா, நான் ஒரு ஷாப் ரன் பண்ற இந்த இண்டஸ்ட்ரியில எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் என்னாலையுமே நான் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரிஜினலா டூப்ளிகேட்டானு கண்டுபிடிக்க முடியறது இல்லை. அதுக்கு காரணம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குவாலிட்டி தான். ஏன் அதை சொல்ல வரேன்னா, அதை வந்து பாக்ஸ்ல இருந்து கவர் பண்ணிடுறாங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டூப்ளிகேட் ப்ராடக்ட்னா ஒன் பிளஸ்னா ஆன் பிளஸ் அந்த மாதிரி ஏதோ ஒரு பேரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து போட்டு அது வந்து டூப்ளிகேட்டுன்னு தெரியப்படுத்துவாங்க. நம்மளுக்கு அந்த இங்கிலீஷ் நாலேஜ் இல்லை அப்படின்னா மட்டும்தான் வந்து நம்ம அதை பை பண்ணுவோம், இல்லாட்டா பை பண்ண மாட்டோம். பட் ஆனால் இன்னைக்கு எப்படின்னு தெரியல, அந்த அளவுக்கு அக்யூரேட்டா. ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, பாக்ஸ் முதற்கொண்டு நீங்க ஒரு சின்ன பிசுறு கூட கண்டுபிடிக்க முடியாது இந்த ப்ராடக்ட்ல, எல்லா ப்ராடக்ட்லயும். அது இல்லாம எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா வந்து இந்த பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிருப்பாங்க. இந்த ஸ்டிக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த ஒன் பிளஸ் புல்லட் நெக் பேண்டு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த மெயில் ஐடி, கஸ்டமர் கேர் நம்பர் எல்லாமே அப்படியே அடிக்கிறாங்க. ஈவன் வந்து பாத்தீங்கன்னா வந்து சில பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க, என் ப்ராடக்ட்ல சீரியல் நம்பர் இருக்குல்ல, அந்த சீரியல் நம்பரை நான் வெரிஃபை பண்ணா ஒரிஜினல் தானே காமிக்கும் ஒரிஜினல் நினைப்பீங்க. பட் ஆனா ஒரு ஒரிஜினல் ப்ராடக்ட்ல இருக்க சீரியல் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இதுல வந்து ஒரு பிரிண்ட் எடுத்து இதுல ஒட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது நீங்க இருக்கிற காலகட்டத்துல. சோ அதனால பாக்ஸ்லயுமே கண்டுபிடிக்க முடியாது. அஸ் அ ஓனரா இல்ல ஒரு ப்ரொப்ரேட்டரா வந்து என்னாலுமே வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து கண்டுபிடிக்க முடியாது. சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து கொஞ்சம் டீடைலா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். சோ ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்க பாக்ஸ் வச்சு ஒரு ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா எடை போட முடியுமான்னு கேட்டீங்கன்னா போடவே முடியாது. ரெண்டாவது, ப்ராடக்ட்டை வச்சு நீங்க எடை போட முடியுமான்னு கேட்டீங்கன்னா, அதை யூஸ் பண்ணி பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா அதையும் பண்ண முடியாது. ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னு சொல்ல போனீங்கன்னா, ப்ராடக்ட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த அளவுக்கு பக்காவா வந்து பாத்தீங்கன்னா வந்து பண்றாங்க. இன்க்ளூடிங் ப்ராடக்ட்ல இருக்கிற சீரியல் நம்பர் முதற்கொண்டு. ஏன் இதை சொல்ல வரேன்னா, இன்னைக்கு ஒரு லேசர் மிஷின் இருந்துச்சுன்னா கூட இந்த மாதிரி சீரியல் நம்பர் பிரிண்ட் பண்ண முடியும். இது முன்னாடி இருக்கிற காலகட்டத்துல கிடையாது. பட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரிஜினல் ப்ராடக்ட்ல இருக்க அதே சீரியல் நம்பர் டூப்ளிகேட் ப்ராடக்ட்லயும் நம்மளால பிரிண்ட் பண்ண முடியும். அந்த குவாலிட்டி எப்படி இருக்கோ அதே வெயிட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா உள்ள ஏதோ ஒரு கல்லு மண்ணை வச்சிருந்தோம்னா நம்மளால அந்த வெயிட்டை கொண்டு வந்து ஈஸியா வந்து கொண்டு வர முடியும். அது இல்லாம இந்த டிவைஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து பேர் பண்ணும்போதும் என்ன பேர் வரணும், என்ன சீரியல் நம்பர் வரணும், அது என்ன வெர்ஷன் காமிக்கணும், எல்லாமே இன்னைக்கு டெக்னிக்கலி பாசிபிள். அதனாலதான் இதை ஒரு டீட்டெயிலா வந்து பார்த்தீங்கன்னா இதை கொண்டு வந்து காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஸோ ஒரு சின்ன சின்ன டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த பர்டிகுலர் ஹெட்செட்ல. ஸோ அதை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ கொஞ்சம் க்ளோஸ்அப்ல கொண்டு வாப்பா ஒவ்வொரு விஷயத்தையும் நான் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் பாக்ஸ் விஷயத்துல நான் வந்துடுறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாக்ஸ்ல சொல்ல போனீங்கன்னா இது ஒரிஜினல் பாக்ஸ் இல்ல, இது டூப்ளிகேட் பாக்ஸ். இதுவும் ஒரிஜினல் பாக்ஸ். ஸோ நீங்க ரெண்டுக்கும் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா நீங்க எதையுமே நீங்க சொல்ல முடியாது. ஏன் இதை சொல்ல வரேன்னா, சீரியல் நம்பர் இருக்கு, இதுலயும் சீரியல் நம்பர் இருக்கு. இங்க உள்ள சீரியல் நம்பர் பிரிண்ட் எடுத்து இங்க வச்சீங்கன்னா நீங்க யூசர் நீங்க ஈஸியா நம்பிடலாம். ஏன்னா அதே சீரியல் நம்பர் இருக்குல்லப்பா, நான் ஒரிஜினல்ல செக் பண்ணப்பா இருக்குதுன்னு சொல்லிடுங்க. ஆனா சர்வீஸ் சென்டருக்கு போனாதான் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டூப்ளிகேட் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியவே செய்யும். ஸோ இது போக கஸ்டமர் கேர் நம்பர், அட்ரஸ், மெயில் ஐடி எல்லாமே நீங்க கரெக்டா இருக்கும். நீங்க ஈவன் இதை ஸ்கேன் பண்ணாலும் வெரிஃபை பண்ணாலும் எப்படியுமே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அப்பனா இந்த பாக்ஸ்ல விஷயம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. ஏன்னா இந்த ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கு, நீங்க கண்டுபிடிக்க முடியாது. அப்பனா இதுக்கு அடுத்த ஸ்டேஜ்னு சொல்லி பார்க்கும்போது நீங்க இந்த ஹெட்ஃபோன்ல சில டிப்ஸுகள் இருக்கு. ஸோ அந்த டிப்ஸை தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னா சொல்ல போகிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் கொஞ்சம் தெளிவாக நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன் இதை சொல்ல வரேன்னா, இன்னைக்கு ஹெட்ஃபோனில் அவ்வளோ ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டூப்ளிகேட் ப்ராடக்ட் வருது. சரிங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் விஷயம் நான் ஆல்ரெடி வந்து ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன். இந்த எல்இடி தான் முக்கியம். ஏன் இந்த எல்இடி நான் சொல்கிறேன்னு சொல்ல போனீங்கன்னா, 90% ஹெட்செட்ல இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணல. அதாவது காப்பி ஐட்டத்தில் அரெஸ்ட் பண்ணல. பட் நான் பிராண்டில் அது பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னு சொல்ல போனீங்கன்னா, அது வந்து கன்சீல் பண்ணி வாட்டர் ப்ரூஃபிங்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை அந்த அளவுக்கு செக்யூர் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதில் என்ன விஷயம் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. இந்த எல்இடியை நீங்கள் எவ்வளோதான் அமுக்குனாலும் நீங்கள் டேமேஜ் ஆகும்னு கவலைப்பட வேண்டாம். நான் ட்வீசர் வச்சிருக்கேன். நீங்கள் ஏதாவது சின்ன ஊக்கோ இல்லை ஒரு சின்ன குச்சியோ வச்சு நீங்கள் அமுக்கினோட தெரிஞ்சிடும். இதில் அமுங்காது. இதில் முதல் விஷயம் அதுதான். அதே இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்ஃபோன் டூப்ளிகேட்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா இங்க வந்து உள்ள போகும். நல்லா பார்த்தீங்கன்னா உள்ள போகும். நீங்க க்ளோஸ் அப்ல காமிப்பா இதில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஸோ வந்து இது முதல் விஷயம். இது வந்து யூசரா இருக்கிற நீங்க டைரக்டா பார்க்க முடியும். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இதுல வந்து டெக்னிக்கலா தான் நான் இதை சொல்றேன். ரெண்டாவது விஷயத்த ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அதையும் கொஞ்சம் உங்க நாலேஜ்க்காக சொல்லிக்கிறேன். இதுல வந்து என்னன்னா இந்த சார்ஜர் பின்னில் இதனுடைய திக்னஸும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த திக்னஸை விட இந்த திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிற ஒரு காமன் சார்ஜிங் போர்ட்டு, அதை தான் இதில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒன் ப்ளஸில் அப்படி இருக்காது. ஸோ இது வாட்டர் ப்ரூஃப்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்ள வந்து பார்த்தீங்கன்னா வந்து கன்சீல் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜிங் போர்ட்டே டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டுக்கும் வித்தியாசத்தை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். மூணாவது விஷயம் சொல்ல போனீங்கன்னா,
இந்த நெக் பேண்டோட இந்த ஸ்ட்ரிப்போட குவாலிட்டியும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இழுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இப்படி இழுத்தோம்னா இங்க வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுருங்கும். அதே இது நீங்க ஒன் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படி நீங்க இழுத்தீங்கனாலும் சுருங்காது. ஓகேவா? ஏன் இத சொல்ல வரேன் அப்படின்னு சொல்ல போனா, இந்த மாரி 3 பாராமீட்டர் வச்சு நீங்க பார்த்து உங்களால ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ண முடியும். அது போக சின்ன சின்ன காரணம் சொல்லலாம். பட் அதெல்லாம் இப்பல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்றவங்க ரொம்ப தொக்காவா வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஒன் பிளஸ் லோகோ வச்சு முதல்ல சொல்லிட்டு இருந்தாங்க. அது போக இந்த ஒன் பிளஸ்ல இருக்கிற நீளத்த வச்சு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட விஷயம் இருந்துச்சு. பட் நான் இது எல்லாத்தையும் இப்ப இருக்கிற மார்க்கெட்ல அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி அந்த எல்இடி மட்டும்தான். அந்த எல்இடிய செக் பண்ணுங்க. அந்த எல்இடிய தாண்டி வேற ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா, அடுத்து வரப்போற வீடியோல நான் வந்து கவர் பண்றேன். அது போக இந்த மாதிரி ப்ராடக்ட் ஒன் பிளஸ்ல மட்டும் இல்ல, எல்லா ப்ராடக்ட்லயுமே இருக்குது காப்பி ஐட்டம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பர்ட்டிகுலரா ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க யூஸ் பண்ற ப்ராடக்ட் உங்களுக்கு சந்தேகம் இருக்கு. அப்படி ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்ல போனீங்கன்னா, நீங்க கமெண்ட்ல உங்க மாடல் நம்பர் போடுங்க. நான் அதுக்குரிய டேட்டாவ கலெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு ரிசர்ச் வீடியோ வந்து போட முடியுமான்னு நான் பார்க்க ட்ரை பண்றேன். தேங்க் யூ.